ரெடியா மாமே தலை அஜித்தோட செகண்ட் சிங்கிள் வந்து நேற்று ப்ரோமோ பார்த்துருந்தோம் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சாங்கை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அந்த சாங் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த சாங் ரிலீஸ் ஆகி பார்த்தீங்கன்னா 1 hour தான் ஆகுது. 1 hourல 4 லட்சம் வியூஸ் வந்து போயிருக்கு. இந்த சாங்கு வேறு லெவலில் இருக்குது. வாங்க சாங்கை பார்த்துட்டு மற்ற கதையை பற்றி நம்ம பேசுவோம். ரெடியா மாமே ஏகே ஃபயர் ஏகேனே வரும்னு நினைக்கிறேன். ரெடியா மாமே இந்த சாங் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குங்க. நேற்று இந்த சாங்கை பற்றி நம்ம பேசியிருந்தோம். அதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பால் டப்பா வந்து இந்த சாங் வந்து பாடியிருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். பால் டப்பா இல்லை அப்படின்னா மிஸ் அசல் கோளார், இவங்க 2 பேரில் யாரோ ஒரு ஆள் வந்து இதில் இந்த சாங்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம பேசியிருந்தோம். அதே போல் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த சாங்கும் ரிலீஸ் ஆகிடுச்சு. இந்த சாங்கும் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்தாச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்தும் பால் டப்பாவும் சேர்ந்து செம்மையாக கலக்கியிருக்காங்க. இந்த சாங்கு தேட்டரில் பார்த்தீங்கன்னா இந்த சாங்கு தெரிக்க போகுது. யாருமே வந்து சீட்டில் வந்து உட்கார போகிறதில்ல. ஏகேன்னு கத்திகிட்டே தான் இருக்க போகிறாங்க. பார்த்தீங்கன்னா ரெடியா மாமே அப்படின்ட்டு இந்த வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த பாட்டு வந்து ரிலீஸ் ஆகி 1 hour தான் ஆகுது. 1 hourல கிட்டத்தட்ட வந்து 4 லட்சம் வியூஸ் மேலே போயிடுச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டுருக்கு. இந்த குட் பேட் அக்லி படத்தை டைரக்டர் வந்து மியூசிக் டைரக்டர் எல்லாமே சேர்ந்து நம்மளை வந்து ஒரு ஹைப்லேயே வச்சுட்டு இருக்காங்க. இந்த படம் ரிலீஸ் ஆகிற தேதி நெருங்க ஒரு ப்ரோமோவோ ஒரு சாங்கோ ரிலீஸ் ஆகிட்டே இருக்கும்போது நம்மளுக்கும் ஒரு உற்சாகமாக இருக்குது. இந்த படத்தை வந்து எப்போ தேட்டரில் போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அஜித் ரசிகரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த படத்தை தேட்டரில் உங்களோட நாங்களும் பார்க்க ஆவலோ காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.